Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டையை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போறோம். பொதுவா முட்டைனாலே அதில் புரோட்டீன் வேல்யூ ஜாஸ்தியாகவே இருக்கு. அதுவும் நாட்டுக்கோழி முட்டையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை நம்மளுடைய சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய லாக்டவுன் சுச்சுவேஷனில் புரோட்டீன் ரிச் டயட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டையை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே நம்ம இன்னைக்கு எக் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக சட்டுன்னு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாம் 4 வெங்காயத்தை பொடியாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். அதே போல் 3 தக்காளியையும் இந்த மாதிரி மெலிசா அரிஞ்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 இலை, பின்ன ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் தயிர் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு இப்போது நாம் மசாலா பொடிகளை பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் 2 கப் அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துருவோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் பொடியும் உப்பும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு நம்ம 6 முட்டை எடுத்துருக்கோம். நம்ம மசாலா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பின்ன அதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், பின்ன அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் நம்ம சிம்லே வச்சுக்க வேண்டியது தான், ஹையில் வைக்க வேண்டாம், கரிஞ்சு போயிடும். ஸோ மசாலா கொஞ்சம் வெந்த உடனே இதை நம்ம ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சத்து நேரத்திலேயே அது வெந்துடும். ஸோ இதில் நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே லைட்டாக நம்ம வதக்கி கொடுக்கலாம். அப்போ இந்த மசாலா ஃபுல்லாக அதில் நல்லா கோட் ஆகிடும். ஸோ கோட்டான இந்த முட்டையை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இது தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நாம் ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நாம் உப்பையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வருவோம். ஸோ வதக்க அது நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். ஸோ ப்ரௌன் ஆகி வந்த பிறகு இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நமக்கு கடைசியில் தேவைப்படும். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்த பிறகு இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதே போல் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கிறோம். அதில் பிரிஞ்சி இலை, பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கிறோம். அதாவது கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, பின்ன லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபட்டு பொரிஞ்சு வரணும், நல்ல வாசனை வரணும். அதுக்கப்புறம்தான் நாம் இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டே வருவோம். ஸோ இந்த வெங்காயமுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ரொம்பவே ப்ரௌன் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மிளகாயையும் இதில் சேர்த்துருவோம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ நாம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துப்போம். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம இதில் வதங்கும் போது பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இஞ்சி பூண்டு போட்ட உடனே லைட்டாக அடியில் அடி பிடிக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த தக்காளியுமே நல்லா தொக்கு போல் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதங்க விடலாம். பாருங்கள், இப்போ வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, ஒரு 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இந்த 4-5 இலையுமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நிறைய இலையை சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடிகள் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், பின்ன ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் கலந்து நல்லா வதங்க விடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அதில் இருக்கிற அந்த ஜூஸஸ்லேயே அதை வதங்க விடுவோம். பின்ன தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி, பின்ன கொஞ்சம் உப்பு, இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது வதங்கின பிறகு இதில் 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதுவுமே சேர்ந்து இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, நல்ல கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் இன்றைக்கி பிரியாணிக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இதில் நான் ஒரு 3 டம்ளர் ப்ளஸ் ஒரு கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணி தான் சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஸோ இது இப்போ நல்லாவே கொதித்து வரட்டும். ஸோ லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அரிசியை நான் முன்னரே ஒரு 1/2 hour தண்ணியில் நல்லா கழுகி ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அழகாக மேலே பரப்பி விட்டுடலாம். கூடவே நம்ம மசாலாவில் வதக்கி வச்சுருக்க முட்டையையும் இதுக்கு மேலே நாம் அழகாக வச்சிடலாம். ஸோ கரண்டி வச்சு கலந்து விட வேண்டாம், அப்படியே மேலாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ இதை நாம் கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட வேண்டாம், சீரக சம்பா அரிசி தானே, ஸோ அதனால் வெயிட் போட வேண்டாம். ஸோ அடுத்த 20 மினிட்ஸில் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரியாணியை நாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அழகாக கார்னிஷ் பண்ணிவிட்டு, பின்ன வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே அழகாக ட்ரிசில் பண்ணி விடுவோம். ஸோ இப்போது சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரியாணி வெங்காய பச்சடி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சுவையான சிம்பிளான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, வீட்டிலேயே சேஃபாக இருங்க, கவர்மெண்ட்டுடைய எல்லா ரூல்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். பாய்.